பைக் டாக்ஸி ஓட்டலாமா வேணாமான்ற உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தெளிவாக புரியும். பைக் டாக்ஸி 100க்கு 100% கேரண்டியாக ஓட்டலாம். அது லீகல் ஆகலை. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் லீகல் ஆகும். அதுக்காக சில பேக் ஒர்க்ஸ் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பயப்படாதீங்க. இன்னும் பைக் டாக்ஸி பேன் ஆகலை. நீங்கள் ஓட்டலாம். அது எப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னாடி பைக் டாக்ஸி வந்து பேன் ஆயிடுச்சுன்ற மாதிரி சில செய்திகள் வந்துச்சு. ஆனால் அது என்னன்னு புரிஞ்சுக்காம நிறைய பேர் அதை பைக் டாக்ஸி பேன் பண்ணிட்டாங்க, இனிமேல் பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாது, பைக் டாக்ஸி பறிமுதல் பண்ணிடுவாங்க நம்ம பைக்கை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது எதுவுமே இன்னும் அஃபீஷியலாக வரல. அதில் 2 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்னென்னா, போர்ட்டர்லேயும் சரி ரேப்பிடோலையும் சரி, அதாவது பார்சல் அதிகமான ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பார்சலை அதிகமாக டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால கமர்ஷியலாக நம்ம பார்சலுக்குன்னு ஓட்டக்கூடிய டாடா ஏசி, பிக்கப்பு, பொலீரோ இந்த வண்டிகளோட வாழ்வாதாரம் போகுதுன்றது ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரூலை கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்காக யூஸ் பண்ணுற ஆட்டோவும் சரி, மக்களுக்காக யூஸ் பண்ணுற பைக் டாக்ஸியும் சரி, அதிகமான சுமைகளை தூக்கிட்டு போகிறத இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்கள் வாழ்வாதாரம் போகுது, பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களும் சரி, மக்களை ஏற்றிட்டு போகிற ஆட்டோவில் இருக்கவங்களும் சரி, இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து கமர்ஷியலுக்காக வண்டி வச்சுருக்கோம். எங்களால் வந்து கமர்ஷியல் மட்டும்தான் ஓட்ட முடியும். எங்களால் அதில் ஆளுகளை ஏற்றி எந்த விதத்துலையும் சம்பாதிக்க முடியாது. இதனால் எங்கள் வாழ்வாதாரம் போகுதுன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு சர்வே பண்ணி அதுலேருந்து ஒரு டேட்டா எடுத்து தான் சரி ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் பைக் டாக்ஸி இல்லை ஆட்டோவாக இருக்கட்டும், நீங்கள் போர்ட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. மக்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு தான் உங்களுக்கு அனுமதி இருக்குது. எந்த இடத்துலையும் உங்களை பொருட்களுக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கு எந்த இடத்துலையும் அனுமதி கிடையாது. அதனால் இனிமேல் நீங்கள் பொருட்களை ஏற்றிட்டு போனால் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். இன்னொன்று, உங்கள் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் கொடுத்தாங்க. இது யாருக்குன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சு அதை ஒரு தொழிலாக பார்க்குறவங்க கூட வாழ்வாதாரம் போகுதுன்றதுக்காக கவர்மெண்ட்லேருந்து இதை பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் பயப்பட தேவையில்ல. இன்னும் அஃபீஷியலாக பைக் டாக்ஸி வந்து லீகலும் இல்லை, அது இல்லீகலும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிது. இதில் கவர்மெண்ட் ஒரு சில இடத்துல பைக் டாக்ஸி அஃபீஷியலாக கொண்டு வரணும்னு நினைக்கிது. ஒரு சில இடத்துல இதனால் ஆட்டோக்காரங்களுக்கும் சரி, கார்காரங்களுக்கும் சரி வாழ்வாதாரம் எந்த இடத்துலையும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற இடத்துலையும் ஒரு இடத்துல சாலிடாக நிற்கிறாங்க. இந்த குழப்பத்தினால தான் இன்னும் பைக் டாக்ஸியை அஃபீஷியலாகவும் கொண்டு வர முடியல, இல்லை இது இல்லீகல்னு சொல்லவும் முடியல. ஏன்னா இந்த பைக் டாக்ஸினால் நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரமும் நல்லா இருக்குது. சில பேர்னால அஃபோர்டபுளாக கார்லேயோ ஆட்டோலேயோ கொடுத்து போக முடியாத சூழ்நிலையிலையும் ஒரு செட் ஆஃப் மக்களும் இருக்காங்க. அவங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம கவர்மெண்ட் இந்த மாதிரி ரூல் கொண்டு வந்திருக்குது. ஏன்னா அந்த ரூல் அவங்களுக்கு எடுத்துக்கலைன்னா இந்நேரம் பைக் டாக்ஸி வந்து இல்லீகலாக இருக்கும், பேனும் பண்ணியிருப்பாங்க. இதில் 2 பக்கமுமே ஒரு கத்தியில் 2 முனை இருக்க மாதிரி 2 இடத்துலையும் ஒரு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இது எப்படி ஸ்டேபிளாக கொண்டு வரணுன்றதும் ரொம்ப சிக்கலாக இருக்குது. இதே டீ போர்டு கொடுக்கணும்னு நினச்சா அவங்க ஒரு நைட்டில் டீ போர்டு கொடுத்துடலாம் பைக்குக்கு. அதே மாதிரி பைக் டாக்ஸியை பேன் பண்ணணும்னு நினச்சாங்கனாலும் ஒரே நாள் நைட்டில் பைக் டாக்ஸியை பேனும் பண்ணிடலாம். ஆனால் ரெண்டுமே பண்ணாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னா அது ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னமும் இந்த வீடியோவில் சொல்லணுன்னா, பைக் டாக்ஸி ஓட்டுறதுனால காருக்கோ ஆட்டோக்கோ எந்த விதமான வாழ்வாதாரமும் போகிறதில்ல. அதுவும் ஏன்னு நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இனிமேல் அடிக்கடி பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கான நல்ல டிப்ஸ் எப்படி, ஆட்டோ ஓட்டுறதுக்கான நல்ல டிப்ஸ் எப்படி, கார் டாக்ஸி ஓட்டுறதுக்கான நல்ல டிப்ஸ் எப்படி அப்படின்றதுக்கான வீடியோ இந்த சேனலில் வரும். எனக்கு கார், ஆட்டோ, பைக் இப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் பார்க்கக்கூடாதுன்றது ஒரு ரூலாகவும் இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஒரே தொழில் தான் பண்ணுறாங்க டாக்ஸி. சிலருக்கு அந்த காலத்தில் குதிரை இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆட்டோ வந்துச்சு, இப்போ ஆட்டோ இருக்க இடத்துல பைக் வருது. நம்ம நாடு தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கே தவிர நம்ம எந்த இடத்துலையும் அடையலை. அப்போ எங்கள் தாத்தா குதிரை வண்டியில் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தார், அவர்னாலே வீடு கட்ட முடியல. அப்புறம் எங்கள் அப்பா ஆட்டோவில் ஓடிக்கிட்டு இருந்தார், அவர்னாலே பெருசாக சம்பாதிக்க முடியல.
இப்போ நான் பைக்கில் ஓட்டினாலுமே யாருனாலையும் பெருசாக சம்பாதிக்க முடியல. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, இந்த உலகம் தான் பரிணாம வளர்ச்சி அடையுதே தவிர, இந்த மாதிரி டாக்ஸி ஓட்டுற நம்ம யாருமே எந்த இடத்துலையும் பரிணாம வளர்ச்சி அடையலை. இது எப்படி அடையுதுன்றதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் நான் சொல்கிறேன். பைக் டாக்ஸி ஒரு 2.5 வருஷமாக ஓட்டியிருக்கேன். என்னோட அனுபவத்திலேருந்து நான் கற்றுக்கிட்டதை சொல்கிறேன். பிடிச்சா ஏற்றுக்குங்க, திட்டணும்னு தோணுச்சுன்னா கமெண்டில் திட்டிக்கோங்க, கவலை இல்லை. நீங்களும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதுக்காக ஒரு 10 வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும். அதை பார்த்து நீங்களும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகி உங்கள் லைஃப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். டாக்ஸின்றது நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம வாழ்கிறதுக்குமே தவிர நம்ம முன்னேறதுக்காக இல்லைன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்ஸி பிஸ்னஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா வேறு ஆங்கிலராக சொல்கிறேன்.